இப்ப நாம் பார்த்தோம் டைமென்ஷன்ஸ், பல வகையான டைமென்ஷன்ஸ், பேரலல் வேர்ல்ட், இதெல்லாம் புது வார்த்தை. எதுக்கு? உத்தரிக்கும் ஸ்தலம் என்பதற்கு புதிய வார்த்தைகள் என்று பார்த்தோம். அதுல ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் ஒவ்வொரு விதமான டைமென்ஷன் வச்சு, ஒவ்வொரு விதமான பேரலல் வேர்ல்ட் வச்சு தற்போது இயங்கி கொண்டிருக்கிறது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்தவர் கத்தோலிக்கர் அல்ல. அதனால புரிஞ்சுக்கணும். அறிவியல் பூர்வமாக நிரூபித்தவர் அநேகமா அந்த மார்ட்டின் லூத்தர் சைடில் இருப்பார். அவருக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. அவர் சொன்னது எவ்வளவு தூரம் நம் நம்பிக்கையோடு அழகாக பொருந்துகிறது என்பதை தான் போன பகுதியில் பார்த்தோம். அதை வைத்துதான் இந்த கேள்விக்கும் பதில் சொல்ல இருக்கிறோம். அப்ப தனி தீர்வு என்றால் என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனும் இறந்தோன அவர் பார்க்கிறாங்க. இயேசுதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ வானதூதர் பார்ப்பார், அந்தந்த நம்பிக்கையை சேர்ந்த வானதூதர். அப்படின்னு என்னன்னா, ஒரு இந்து மதத்தில் இறந்தால் அவர்களுக்குள்ள வானதூதர்னா யம தர்மரும் சித்திரகுப்தனும் வருவாங்க, பார்ப்பாங்க. நீ இந்த டைமென்ஷனுக்கு போ, நீ இந்த நம்பிக்கையை சேர்ந்தாலும் அங்கே அனுப்பிச்சு விட்டுருவார். அது என்ன? ஏன்னா மறைபொருள் வெளிப்பட்டு விடக்கூடாது. இப்போ இந்த கத்தோலிக்க வானதூதர் போய் அவரை பிரிச்சா பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும், கத்தோலிக்க மதம் தான் உண்மை போல இருக்கு. அதனால உண்மை எது என்று தெரியாத நிலையில் அவர்களை ஒரு நிலைக்கு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் அங்கே அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். அங்கேயும் நற்செய்தி அறிவிப்பு ஆட்கள் வருவார்கள், அந்த உலகத்திற்கும் வருவார்கள். அதான் அந்த புனிதர்கள்லாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு டைமென்ஷனுக்காக சென்று அந்த செய்தியை சொல்வார்கள். கடவுளின் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறதே, உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லையா? அது வேண்டும் என்றால் உங்களுக்கு அதில் சேரலாம் என்ற அந்த விருப்பம் இல்லையா? இருப்பது உண்மை என்று தெரிந்தால் நீங்கள் சேர்வீங்களா மாட்டீங்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டு அவர்களுக்கு கூடிய மனதில் அந்த கடவுள் குடும்பத்தில் சேர வைக்கும் ஆசையை ஏற்படுத்தி, ஆசை என்று சொல்வதை விட அன்பு, கடவுள் மீது அன்பு வரவழைத்து, அதன் பின் அவர்களிடம் அந்த உடன்படிக்கை செய்ய தயாரா என்று பேசி, தயார் என்றதும் மறைவாக அழைத்து சென்று அன்னை மரியாளிடம் இருந்து நற்கருணை பெற்று உடன்படிக்கை, ஆன்ம நற்கருணை என்று சொல்கிறோம் அல்லவா, அதை பெற்று உடன்படிக்கைக்கான ஜபம், ஜபமாலை ஜபம், யாராவது மண் உலகில் சொல்வதை அடையாளமாக வைத்து அவர்களை டைமென்ஷன் மாற்றி விடுவார்கள். இங்கிருந்து அங்கே அழைத்து சென்று விடுவார்கள். யாரு? கத்தோலிக்கர் எல்லாம் காத்திருப்பார்கள் அல்லவா ஒரு டைமென்ஷன்ல, அந்த கத்தோலிக்கரோடு சேர்த்து விடுவார். அதான் செம்மறியின் உலகம். வெள்ளாடு உலகத்திலிருந்து செம்மறியின் உலகத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள் அந்த போதனையை செய்து. அதுக்கு முன்பு இந்த யமதர்மன் வருவது போன்றும் இஸ்லாமிய தூதர், அவங்க யாருன்னு தெரியல, முகமது நபி, நபிகள் நாயகம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவரே கூட வரலாம். அதே மாதிரி அவர்களுடைய பாணியில் எல்லாம் சல்யூட் பண்ணலாம். சலாம் அலைக்கும் அப்படிம்பாரு, இவங்க அலைக்கும் சலாம் அப்படின்னா, சரிவா இந்த உலகத்துக்கு வா என்று அங்கே அவருக்குரிய அந்த டைமென்ஷனுக்கு அழைத்து செல்லலாம். அது மாதிரி ஒரு புத்த மதத்தை சேர்ந்த பிசிகள் அவங்கெல்லாம் வரலாம், அழைத்து செல்வார்கள். சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் சீக்கிய டைமென்ஷனுக்கு அழைத்து செல்வார்கள். சமணர்கள் இருக்கிறார்கள். இப்படி நிறைய மதத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் அங்கே ஒதுக்கப்படும். ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தவர்கள் அந்த மன்னர் கூட அழைத்து போகலாம். வாங்கப்பா உங்களுக்காக தான் அங்கே ரெடியா இருக்குவார் அப்படின்னு சொல்லி அழைத்து போகலாம். இப்படி அவரவர்கள் அழைத்து போறவர்கள் அந்தந்த வேதத்தில் வரக்கூடியவர்கள் கடவுளுக்காக வரக்கூடிய வானதூதர் போன்று அவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பிரிப்பார்கள். அது பேர் தனி தீர்வை. இந்த பிரிச்சு இருக்கவங்களுக்கெல்லாம் இறுதியில் தீர்ப்பிடுகிறார் அல்லவா, இந்த டைமென்ஷன் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று கடவுள் இறுதியாக சொல்வார் அல்லவா, அதுக்கு பேர் பொது தீர்வு. ஏன்னா எல்லாம் பொதுவாக வெவ்வேறு பேரலல் உலகத்தில் இருக்கிறார்கள், உத்தரிக்கும் ஸ்தலத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்னன்னா உத்தரிக்கும் ஸ்தலம், தனி தீர்வை பார்த்தீங்க. நரகம், நரகத்துக்கு தெளிவாக ஒரு இடம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு இடம் எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாருன்னா, நரகங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. நரகங்கிறது யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டார்களோ, யாரெல்லாம் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக உள்ள இடம்தான் நரகம். அதுதான் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நரகம்னா எல்லாரையும் போட்டு நரகத்துல போட்டு தண்டிக்கிற கடவுள் நம் கடவுள் அல்ல. நம் கடவுள் தண்டிப்பவர் அல்ல, உறவு கொடுப்பவர். நம்முடைய புது திருத்தந்தை வார்த்தைப்படி சொன்னால் அவர் உறவு கொடுப்பவர்னு சொல்ற போல இரக்கம் காட்டுபவர் அப்படிங்கிறார் மசி. நான் இன்னும் தெளிவாக என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், நம்மை பொறுத்தவரை கடவுள் என்பவர் நமக்கு உறவு கொடுப்பவர். தன் பிள்ளை என்ற உறவை கொடுப்பவர் எவரோ
அவர்தான் கடவுள் நம்மை பொறுத்தவரை. ஆனால் கடவுள் நம்மை பொறுத்தவரை யார் என்றால் தண்டிப்பவர் அல்ல. ஆனால் நரகம் தேவைப்படுகிறது யாருக்கு என்றால் சாத்தானுக்கு. சாத்தான் அவ்வளவு தூரம் எதிர்த்து செயல்பட்ட பின் அவனை தண்டிக்கவில்லை என்றால் அது நீதியாகாது. அப்ப அது மாதிரி சாத்தானுக்காக உதவக்கூடியவர்கள். ஆனால் இந்த சாத்தானுடைய தூதர்கள், சாத்தானுடைய அப்போஸ்தலர்கள் என்று சொல்கிறோம். சாத்தானால் அனுப்பப்பட்டவர்கள் யார் என்றால் ஒவ்வொரு டைமென்ஷன் உருவாவதற்கு காரணமாக இருப்பவர்கள் அனைவரும் சாத்தானுடைய அப்போஸ்தலர்கள். சாத்தானால் என்ன செய்யப்படுகிறது என்றால் அவர்களுக்கு ஒரு புது கருத்து, சொந்த கருத்து உருவாக்கப்படுகிறது அவர்கள் உள்ளத்தில். அப்ப யாரெல்லாம் அவரவர்கள் உள்ளத்தில் சொந்த கருத்தை உருவாக்கி சொந்த கருத்தை போதனையாக கடவுளோடு ஒப்பிட்டு கடவுள் மீட்புக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு இதுதான் என்று யாரெல்லாம் சொந்த கருத்து சொன்னார்களோ அவர்கள் அனைவருமே சாத்தானுக்காக உழைத்தவர்கள். இது போன்ற அந்த ஒரு புது நிலை, ஒரு புது பேரலல் வேர்ல்ட், அதாவது இணை உலகம் அப்படின்னு சொல்லலாமா நான் தெரியல, அது போன்ற ஒரு புது டைமென்ஷன் உருவாக்குவதற்கு மூல காரணமாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கு எதிராக ஒரு உலகத்தை படைத்தவர்கள். டைமென்ஷன் தான் அது, கடவுள் அது மாதிரி அனுபவிச்சிருக்கிறார். அவங்கள்ட்ட சக்தி இருந்து அதை செய்வார்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்ட, சக்தி இல்லாத நிலையிலும் ஒருவர் சிந்தித்தால் ஒரு உலகத்தை அவரால் படைக்க முடியும். திருசங்கு சொர்க்கம் என்று பார்க்கிறோம். ராஜரிஷி பார்த்தால் அந்த தவம் பெற்று ஒரு சொர்க்கத்தை படைக்கும் அளவுக்கு அவன் வல்லமை மிக்கவனா மாறியதும் அந்த ராஜரிஷி சொந்தமாக ஒரு உலகத்தை, ஒரு சொர்க்கத்தை படைக்கிறார் திருசங்கு என்ற ஒரு நபருக்காக. அதுபோன்று கடவுள் இங்கே அனைத்து மனிதர்களையும் ராஜரிஷிகளாக படைத்திருக்கிறார். அப்ப என்னன்னா யாராவது, நான் கூட ஏதாவது ஒரு புதுசா ஒரு கருத்து சொன்னா என் பேர்ல ஒரு புது டைமென்ஷன் உருவாக்கிறார். அப்ப என் பேர்ல அந்த டைமென்ஷன் உருவாக்குறப்ப யாரெல்லாம் என்னை நம்பினார்களோ அவங்களாம் அந்த டைமென்ஷன் போயிடுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே தனிப்பட்ட பேர்ல செய்யாதீங்க, சிசிசியே கையில பிடிச்சிங்க, நானே பைபிளுக்கு வழக்கம் சொல்றேன்னு எடுக்காதீங்க. அது எங்க எப்படி போயிடும்? ஒரு சாத்தானுடைய அப்போஸ்தலன் என்ற நிலையை நான் பெற்றவனாக மாறிவிடுவேன். அதான் மார்ட்டின் லூத்தர் எடுத்துக்கிட்டாரு. நானே வழக்கம் பார்த்துக்கேன், எனக்கு எதுக்கே திருச்சபை, நானே திருவிழத்தில் வழக்கமாக பண்ணி அவர் ஒரு புது கருத்து கொண்டு வந்தார், கடவுளை தண்டிப்பவராக காட்டினார். அதனால அவர் பேர்ல ஒரு உலகம் அப்படின்னா அவர் சாத்தானுக்கு அப்போஸ்தலனாக செயல்பட்டு ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கிறார், கத்தோலிக்க நம்பிக்கைப்படி. அப்படி வச்சுக்கோ. அப்ப இந்த மாதிரி செய்தவர்கள் கடவுளுக்கு எதிராக செய்கிறார்கள். யாரெல்லாம் தப்பறைக்கு காரணமாக முதல் நபராக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டவர்கள். இப்படி கடவுளை குறித்து கவலைப்படாமல் சொந்தமாக ஒரு கருத்து சொல்லும் பொழுது அது கடவுளுக்கு எதிரான துரோகமாக மாறி இப்படிப்பட்டவர்களுக்கு நரகம் கொடுப்பதுதான் நீதியாகும். எனவே அதை சொல்கிறார். நரகம் யாருக்கு என்றால் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு நரகம். சரியா? இப்ப உங்க கேட்ட கேள்வி எல்லாம் பார்ப்போமா? முதல்ல என்ன கேள்வி கேட்டார்கள் என்றால், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பவர்களுக்கு மோட்சம் உண்டா? இது அடுத்த இதில் பார்க்கிறோம்.